இந்த ஆட்சி அப்படின்ற ஒன்று தொடரணுமா வேணாமான்றதுக்கான தேர்தல். ஆனால் நீங்கள் முதலமைச்சர் நேற்றைக்கு முன்வைச்சிருக்கிறது இந்த தேர்தல்ன்றது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும், டெல்லி டீமுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான போர் அப்படின்னு சொல்கிறாரு. அதை திரு இபிஎஸ் கொஸ்டின் பண்ணுறார். போட்டி எங்களுக்கும் உங்களுக்கும் தான்னு விஜய் சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, உண்மையிலேயே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் போட்டின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறதுல ஒரு ஆழமான அரசியல் கருத்து இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு மாநில உரிமைகள், மாநிலத்தின் மீதான, அதாவது பாஜக அல்லாத மாநில அரசுகள் மீதான தாக்குதல், நிதி பாரபட்சம், ஆளுநர்கள் மூலமாக ஆளுகிற அரசாங்கத்துக்கு குடைச்சல் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. இவ்வளவுக்கு அவ்வளவு மோசமான, எவ்வளவுக்கு தொந்தரவுகள் விளைவிக்க முடியுமோ ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அவளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி நிர்பந்தம் கொடுப்பதன் மூலமாக ஒருவேளை தங்களுக்கு சாதகமான ஆட்சியாக மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் ரெட்டை இன்ஜின் சொல்கிறான் பாருங்கள். ரெட்டை இன்ஜின் இது எங்கேருந்து வருது? இது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதுக்குரிய பங்கை கொடுன்னு நம்ம கேட்டால் கொடுக்க வேண்டியதானே. ரெட்டை இன்ஜின் ஆட்சியாக இருந்தால் தான் நாங்கள் உரிய பங்கை பிஜேபி ஆளணும், அப்போ தான் நாங்கள் நிதி பகிர்வு மற்றதுலாம் கொடுப்போம். இல்லைனா கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம் இல்லையா, அடாவடித்தனம் இல்லையா, அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது இல்லையா? அதனால் அவர் முதலமைச்சர் சொல்கிறதுல டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தானே தேர்தல்ன்றதில் ஆழமான அரசியல் இருக்கிறது. இப்போ மீண்டும் இப்போ ஜோசப் குரியன் தலைமையில் மாநில அதிகாரங்கள் சம்பந்தமாக நம்ம பரிந்துரைகளை வழங்குவதற்கான ஒரு குழு என்பது உட்பட அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தேவை எங்கேருந்து வருகிறது? இந்த 5 ஆண்டு காலத்தில் பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டதுலேருந்து தான் அப்படி ஒரு தேவையே தமிழ்நாட்டில் வந்திருக்குது. அதனால் அவர் முதலமைச்சர் சொல்கிறது முக்கியமானது. டெல்லிக்கு இதுக்கு தான். அதிமுக ஒரு பொருட்டால், அது இங்கே இருக்கிற கட்சி, அது என்றைக்கு வேணாலும் நம்ம அவங்களோட இது பண்ணிக்கலாம். ஆனால் பிஜேபி தப்பித்தவறி இங்கே உள்ளே நுழைந்தால் அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மனதில் பதிய வைக்கக்கூடிய வகையில் தான் இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவது.